எல்லாருக்கும் ஷபாத் ஷலோம். விசேஷமாய் இந்த நாள் பண்டிகை நாள், யூதர்களுடைய பண்டிகை அல்ல, லார்ட்ஸ் ஃபெஸ்டிவல், கர்த்தருடைய பண்டிகை என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்த ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் சாப்டர் 23, 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகளாவன. அப்படிதான் பைபிள் சொல்லுது. இட் இஸ் நாட் a Jewish festival. யூதர்களுடைய பண்டிகை என்று சொல்லப்படவில்லை, கர்த்தருடைய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில இந்த கர்த்தருடைய பண்டிகை என்று வருகிற இடத்துல வந்திருக்கிற எபிரேய வார்த்தை மோவாதீம், MODEIM, மோவாதீம் என்கிற வேர்டு வந்திருக்கு. மோவாதீம் என்று சொன்னால், சரியாக அதை மொழியாக்கம் பண்ண வேண்டும் என்றால், அப்பாயிண்டட் டேஸ், முன் குறிக்கப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். பண்டிகைகள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், இட் இஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டே, தேவனால் ஆமென் முன் குறிக்கப்பட்ட நாட்கள் அப்படின்றது அதனுடைய சரியான பதம். ரைட். எப்பொழுது எங்க ஆண்டவர் முன் குறிக்கிறார்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆல்ரெடி நாம ஆண்டுடைய பிள்ளைங்க நிறைய தேவசுத்தம் திருச்சபடி விசுவாசிகள் இதை நிறைய நம்ம தியானித்து இருந்தாலும், நம்மோடு கூட அநேகர் புதிதாக இணைகிறார்கள். நீங்களும் இதை திரும்ப ஒரு விசை வேத புஸ்தகத்தை திருப்பி பார்ப்பதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். இந்த நாள் மாலை பொழுதிலிருந்து ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 20ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் ஆமென் எக்கால சத்த பண்டிகையை ஆமென் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் நிர்ணயிக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் என்ன செய்திருக்கிறார்? நிர்ணயித்திருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இட் இஸ் லார்ட்ஸ் அப்பாயிண்டட் டேஸ். இது கர்த்தர் முன் குறித்த நாட்கள். ஆமென். அந்த நாளில் தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். இன்ஃபேக்ட் இதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறதை காட்டிலும், மற்ற பண்டிகைகளை, நியூ இயர் கொண்டாடுகிறதை காட்டிலும், இன்ஃபேக்ட் அவைகளுக்கும் வேத வசனத்திற்கும் எந்த சம்பந்தமே இல்லை. இன்ஃபேக்ட் அதை ஆழமாய் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் என்றால், தே ஆர் ஆல் பேகன் ஃபெஸ்டிவல். அவைகள் எல்லாமே புறஜாதி ஜனங்களுடைய பண்டிகைகள். ஆனால் நான் இன்னைக்கு நீங்களும் நானும் அமர்ந்து தேவனுடைய சமூகத்தில் தியானிக்க போகிற இந்த பண்டிகைகள் தேவனால முன்குறிக்கப்பட்ட நாட்கள், அப்பாயிண்டட் டேஸ் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். Let us turn our Bible towards Genesis chapter 1 verse 14. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும், ஆமென், சைன்ஸ், SIGNS, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் ஒளி கொடுப்பதற்காக அல்ல. ஆமென். இன்ஃபேக்ட் அவைகள் ஒளி கொடுக்கிறது பூமிக்கு. ஆனாலும் அதை படைத்ததனுடைய தேவனுடைய திட்டம் என்னன்னா, மிக அழகாக வசனம் சொல்லுகிறது, அவைகள் அடையாளங்களுக்காகவும், ஹீப்ரூல ஓத் என்று சொல்லுவாங்க, OWTH, ஆமென், சைன்ஸ், ஆல் காட்ஸ் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேவனுடைய சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது, காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும். இந்த காலங்களை அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இந்த காலங்கள் என்கிற வேர்டு தான் பார்த்தீங்கன்னா நாம் கர்த்தருடைய பண்டிகைகள் என்று படித்தோமே, மோவாதீம் என்ற ஒரு வேர்டு நான் சொன்னேன் இல்லையா, லேவியராகமம் 23:1 அந்த வேர்டு தான் இங்கே வருகிறது. மோவாதுன்னு வருது, சிங்குலரில் வருது. ப்ளூரலில் வந்தால் அது மோவாதீம் பண்டிகைகள், சிங்குலரில் வந்தால் மோவத் என்கிற வேர்டு இங்கே வருகிறது. காலங்களையும். இன்ஃபேக்ட் நாம் தமிழில் படிக்கும் பொழுது அதை நம்மளால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் படைக்க முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அவைகள் எல்லாம் சைன்ஸ். ஆமென். சைன்ஸ்னா அடையாளங்கள். ரெண்டாவது, சீசன்ஸ் அல்லது காலங்கள் அல்லது மோவாதீம், அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல டிவைன் அப்பாயிண்டட் டேஸ், தேவனால முன்குறிக்கப்பட்ட நாட்களையும், அடுத்தது நாட்களையும் வருஷங்களையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுல. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம 2019 2020 அந்த நாட்களை நம்முடைய கிரெகேரியன் கேலண்டர் என்று சொல்லுகிறோமே, இந்த கேலண்டர், நம்ம வீட்டில் தொங்குற கேலண்டர், போப் கிரேகரி
என்று சொல்லுகிறவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த கேலண்டரை பற்றியதல்ல. ஆண்டவர் கையில் ஒரு கேலண்டர் இருக்குது, ஆண்டவர் கையில் ஒரு டைரி இருக்குது. ஆமென். அந்த டைரியில் எதை எப்பப்போ செய்யணுன்றதை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், முன் குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே சைன்ஸ், சீசன்ஸ் அண்ட் டேஸ் அண்ட் இயர், அதாவது ஆண்டவருடைய ஆமென் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் குறிப்பதற்காக இவைகள் படைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெசியாவை குறித்ததான டைம் டேபிள், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அப்பாயிண்டட் டேஸ். ஸோ எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார், எப்பொழுது மரிக்க போகிறார், எப்பொழுது உயிரோடு கூட எழும்ப போகிறார், எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார், எப்பொழுது திரும்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார், வந்து ஆளுகை செய்ய போகிறார் என்பதை பிதாவாகிய தேவன் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார்னா, உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவர் போட்ட அந்த திட்டத்தினுடைய கேலண்டர் தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஃபீஸ்ட், இந்த பண்டிகைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது யூதர்களுடைய பண்டிகைகள் என்று எங்கேயுமே பைபிள் இல்லை. ஒரே ஒரு இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வந்த பொழுது அப்படின்னு இருக்கும். ஆனாலும் அதனுடைய மூல பிரதியில், அந்த கிரேக்க மூல பிரதியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்சரே இருக்காது, அந்த வசனமே இருக்காது. லேட்டர் டேஸில் அதை ஆட் பண்ணாங்க. லேட்டர் டேஸில் லாட்டின் மொழிக்கு மொழியாக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கேத்தலிக் சர்ச் பண்ணக்கூடிய ஒரு தந்திரம், எப்படி ஆகிலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய கர்த்தருடைய பண்டிகைகள் அல்லது தேவனுடைய அப்பாயிண்டட் டேஸ் நாட்களை நீங்களும் நானும் பின்பற்றி விடக்கூடாது. அப்படி பின்பற்றுவோம் என்றால் சரியாக ஆண்டவருடைய வருகையை நாம் கணித்து அதற்காக நாம் ஆயத்தமாகி விடுவோம் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துனுடைய அந்த திட்டம் தான் பாருங்க, டோட்டலா இதை யூதர்களுடைய பண்டிகைகள் என்று ஓரம் கட்டிவிட்டு வேத வசனத்திலே இல்லாத பிற பேகன் ஃபெஸ்டிவல்ஸை கிறிஸ்டியானிட்டிக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய அப்பாயிண்டட் டேஸை மறந்து போனோம். காட்ஸ் கிரேஸ் திரும்பவும் 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் சுதந்திரத்தை பெற்றதுக்கு அப்புறம் திரும்பவும் எபிரேய மொழியானது ரிவைவ் ஆகி திரும்ப அதை டீச் பண்ணக்கூடிய தேவனுடைய தாசர்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே எழுப்பினது நிமித்தமாக திரும்பவும் we are back to the root, திரும்ப அந்த வேருக்கு நேராய் கடந்து சென்று கர்த்தருடைய நாட்களை ஆராய்ந்து அறியும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இன்னொரு அரை மணி நேரத்தில் இதனால் பிரசங்கிக்க முடியாது, மேபி 10 minutes நான் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் பொறுத்து கொள்ளுங்கள். சும்மா மேலோட்டமாய் சில விஷயங்களை மாத்திரம்தான் உங்களோடு கூட இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸில் நம்ம பேச போகிறேன். ரைட், இந்த காட்ஸ் அப்பாயிண்டட் டேஸ் என்று சொல்லுகிறோமே, மோவாதீம் என்று சொல்லுகிறோமே, மறுபடியும் சொல்லுகிறேன், திஸ் இஸ் அ கேலண்டர் ஆர் த டைரி ஆர் த டேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். 7 பண்டிகைகளை ஆசரிக்கும்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறுகிறார். ரைட், 7 பண்டிகைகள் எல்லாருமே மனப்பாடமாக சொல்லுவீங்க நிறைய பேர். ஆனாலும் மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்லுகிறேன். 1 பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது முதற் பலன் பண்டிகை, 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, 5வது இன்றைக்கு கொண்டாடப்படுகிற ஸ்தோத்திரம் எக்கால சத்த பண்டிகை, 6வது பாவ நிவாரண பண்டிகை, 7வது கூடார பண்டிகை. இதை ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாஸ்ஓவர், செகண்ட் த ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட், 3வது த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், 4வது த ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட், 5வது த டே டுடே நாம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், 6வது ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட். இன்னும் 1-2 நாட்களுக்கு அப்புறம் அது வரப்போகிறது. அதையும் அன்னைக்கு நம்ம ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட்டை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். தென் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள். ஸோ இனி அடுத்தது ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட், ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ஸ்லையும் நான் அறிவிப்பு கொடுப்பேன். அன்றைக்கு நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், இதே போல் ஒன்றாக கூடி அந்த பர்டிகுலர் ஃபீஸ்ட்டை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, we are not celebrating the feast. Amen. In fact, we are going to see அதில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. அப்போ 7 பண்டிகைகள் அல்லது 7 அப்பாயிண்டட் டேஸ் யாரை பற்றியது? இயேசுவை பற்றியது. எந்த நாளில் அவர் வரப்போகிறார், எந்த நாளில் அவர் மரிக்க போகிறார், எந்த நாளில் அவர் உயிரோடு கூட எழும்ப போகிறார், எந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார் என்பதை நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகளில் மிக தெளிவாக டேட் முதற்கொண்டு
டைம் முதற்கொண்டு எழுதி வைத்தது போலவே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நிசான் 14ஆம் தேதி, நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதே நாளிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நிசான் 15 அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நிசான் 18 3ஆம் நாள் அவர் என்ன செய்கிறார்? உயிரோடு கூட எழும்புகிறார். கரெக்டா ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர் அன்றைக்கு அவர் மரிக்கிறார். ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அன்றைக்கு அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற் பலன் பண்டிகை அன்றைக்கு முதற் பலனாக உயிரோடு எழும்புகிறார். கரெக்டாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு பஸ்காவை முடித்து அவங்க 50வது நாள் சீனாய் வனாந்திரத்தில் வந்து அமர்ந்த அந்த 50வது நாளிலே அவர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அதே நாளிலே எக்ஸாக்டா ஆமென், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆன் த சேம் த பெண்டிகாஸ்டே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆகவே இந்த 7 அப்பாயிண்டட் டேஸ்ல ஆண்டவருடைய டயரியில, ஆண்டவருடைய கேலண்டர்ல உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்காக பிதாவாகிய தேவன் முன்குறித்த அந்த நாளில, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அல்லது தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை, நீங்க இந்த டேட்ல இதை ஆசரிங்க. நிசான் 14 நீங்க என்ன செய்யணும்? பாஸ் ஓவர் ஆசரிக்க வேண்டும். நிசான் 18 நீங்க முதற் பலன் பண்டிகை ஆசரிக்க வேண்டும். அதே போல பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டாடும்படி அவர் சொன்ன அந்த எக்ஸாக்ட் டேட்ல, எக்ஸாக்ட் டேல, எக்ஸாக்ட் டைம்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு கூட எழும்பி பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். ஆகவே ஆண்டவருடைய கேலண்டர்ல மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனம் 4 பண்டிகைகளை நிறைவேறிவிட்டது. எக்ஸாக்ட்லி ஆன் த சேம் டே, ஆன் த சேம் டைம். ஒரு இம்மி அளவு கூட பிசகாதபடி அது நடந்திருக்கிறது. ஆனால் இன்னும் 3 பண்டிகைகள் உண்டு. இன்னும் 3 பண்டிகை yet to be fulfilled. அதனாலதான் நேற்றைக்கு நாம பார்த்தும் பொழுது இயேசு கிறிஸ்து எதை நிறைவேற்றினார், நியாயப்பிரமாணத்தினுடைய எதை நிறைவேற்றினார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ஆகவே இன்னும் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் நிறைவேற வேண்டிய அவரை பற்றிய தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவருடைய கேலண்டர்ல இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறதே. அதுல முக்கியமான ஒன்று ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நாள், ஹல்லேலூயா. இதை பற்றி நான் சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. பொதுவாக யூதர்களுக்கு 2 நியூ இயர் இருக்கு, 2 புது வருஷம். ஒன்று திஷ்ரீ என்று சொல்லக்கூடிய மாதத்தினுடைய முதல் நாளாகிய இன்று. இன்றைக்கு யூதர்களுடைய மாதம் திஷ்ரீலே the first day. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இன்ஃபேக்ட் இது அவர்களுடைய அக்ரிகல்ச்சர் கேலண்டர். இது அவர்களுடைய அக்ரிகல்ச்சர் கேலண்டர். பொதுவாக இன்றைக்கு அல்லது இந்த மாதத்தில் பழங்களை அறுவடை செய்து தேவனுடைய சமூகத்துக்கு காணிக்கைகளாய் கொண்டு வருகிற மாதம் இது. போமோகிரானட், ஃபிக்ஸ், அத்தி பழங்கள், திராட்சை பழங்கள், இப்படி ஆண்டவருக்கு காணிக்கைகளை பழங்களாக கொண்டு வருகிற மாதம் இந்த திஷ்ரே மாதம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ரோஸ் ஹஷானா, ஹெட் ஆஃப் த இயர், அதாவது வருஷத்தினுடைய முதல் நாள். டுடே இஸ் a Jewish New Year. It's a Jewish New Year. அதாவது அக்ரிகல்ச்சரலுடைய கேலண்டர் படி. அதே போல ரிலீஜியஸ் கேலண்டர் ஒன்று உண்டு. அதுல நியூ இயர் அல்லது அந்த முதல் மாதம் எதுனா நிசான் மாதம். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு இனிமேலும் பிரதான மாதமா இருப்பதாக என்று சொல்லுகிறாங்க. அது நிசான் மாதம். சம்டைம்ஸ் அது மார்ச் ஆர் ஏப்ரல்ல வரும். இன்றைக்கு அவர்களுடைய புது வருஷம். அவர்கள்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் பைபிள் இருக்கிற காரியங்களை தான் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கவனிங்க, நிசான் மாதம் அதுல வரக்கூடிய 3 பண்டிகைகள் என்னென்னலாம் சொன்னேன்? பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத பப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை. இவை 3ம் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை பற்றியது. இட் இஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் அவர் லார்ட்ஸ் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு நாம நினைவு கூறுகிற ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், இதுக்கப்புறம் ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பண்டிகை, பின்பதாக கொண்டாடப்படுகிற கூடார பண்டிகை. இவை 3ம் அடுத்தடுத்து வரக்கூடிய இவை 3ம் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை பற்றியது, கடைசி நாட்களை பற்றியது என்பதை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. எஸ், இன்னைக்கு இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ்ல நாம் எல்லாரும்
கூடி வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரும் என்று நம்புகிறேன். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது, when the last trumpet, ஆமென், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, துணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்க போகிறார். நாம் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் நம்மை எதிர்கொண்டு வரப்போகிற நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி நாம போக போறோம்ல, அந்த நிகழ்வை ஆமென் ஸ்தோத்திரம் அடையாளப்படுத்துகிற நாள்தான் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். யாருக்கு தெரியும், இன்றைக்கு கூட அவர் வரலாம். ஹல்லேலூயா. who knows இன்றைக்கு கூட அவர் என்ன செய்யலாம், வரலாம். அவர் வருகிற நாளையாகிலும் நாளிகையாகிலும் தான் நீங்களும் நானும் கணக்கு வைக்க முடியாதே ஒழிய, அவர் வரக்கூடிய காலங்களை, அந்த சீசன்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியும், நிச்சயமாய் ஆமென் கணக்கு வைக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இதுவரை நடந்த 4 பண்டிகைகளும் அப்படியே இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நாள் தவறாம நடந்திருக்கும் பொழுது, ஏன் இன்னும் இருக்கக்கூட 3 பண்டிகைகள், ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸும், ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட்டும், ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள்ஸும் அதே நாளிலே நடக்கக்கூடாது என்பதற்கு ஆமென், நடக்கக்கூடாது என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் நம்பணும். என்ன? அவர் வருகிற நாளையாகிலும் நாளிகையாகிலும் ஆமென் கணக்கு வைக்க முடியாது. ஆனால் மேபி இந்த சீசன்ல தான் அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஒருவேளை இன்றைக்கு அந்த எக்கால சத்தம் ஊதும் என்றால், மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு அந்த எக்கால சத்தம் எக்கால சத்தம் தான். என்னதான் அதை வேற மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு சொல்லுகிறார்கள் எக்கால சத்தம் பிபி அல்லன்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் எக்கால சத்தம் பிபி தான். ஹல்லேலூயா. ரைட். ஆமென். அது எக்கால சத்தமாகத்தான் இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பிரதான தூதனுடைய கால சத்தம் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த பூமியில் அப்படி எந்த பிரதான தூதன் இருக்கிறார்? ஹல்லேலூயா. அப்படி யாரா இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் எதை ஸ்பிரிச்சுவலா பார்க்கணுமோ அதை ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும், எதை லிட்டரலா பார்க்கணுமோ அதை லிட்டரலா பார்க்க வேண்டும். பைபிள் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பிரதான தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம், the voice of the the archangel and the trumpet sound கேட்கும் என்று. ஆகவே சரி, அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இந்த மாலை வேளையில, இந்த நாளிலே, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை அந்த எக்கால சத்தம், ஆமென், the day of blowing என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த நாளுக்கு இன்னொரு பேர் the day of blowing. ஆமென். யோம் தெருவா, யோம் தெருவா, YOMTERUAH, the day of blowing என்று நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு பல பல பெயர்கள் உண்டு. இன்னொரு பெயர் கூட நான் காமிக்கிறேன். லேவியராகமம் புஸ்தகம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 23-24. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி, இன்னைக்கு தான் அது 7th month 1st day, 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்னவா? a day of remembrance or memorial day அப்படின்னு என்ன செய்யலாம், அழைக்கலாம். ஹல்லேலூயா. சோ இந்த நாளுக்கு பேர் யாம் தெருவா, the day of blowing சொல்லலாம், எக்கால சத்த பண்டிகை என்று சொல்லலாம். ஆமென். ரோஸ் ஹஷானா என்று சொல்லலாம், வருஷத்தினுடைய முதல் நாள் என்று சொல்லலாம். இங்க நாம வாசிக்கிறோம் இந்த நாளை ஆமென் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை, அதாவது மெமோரியல் டே என்று கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழங்க கடவீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, என்னது? நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளிலும் சமாதான பலிகளிலும் செலுத்தப்படும் பொழுது ஆமென் பூரிகைகளை, ட்ரம்பட்ஸ் நீங்க ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாக இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய
கர்த்தர் என்று சொல்ல. திஸ் இஸ் a day of மெமோரியல் டே, ஞாபக குறி ஆக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இதெல்லாம் பாருங்க நித்தியமான ஒன்று. ஹல்லேலூயா. இது ஏதோ யூதர்களுடைய பண்டிகை, அவங்க பண்டிகை எல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டாங்க, இயேசு கிறிஸ்து வந்தார் எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆமென். தலைமுறை தோறும் நீங்களும் நானும் அவர் வருகிற வரைக்கும் கொண்டாட வேண்டிய அல்லது நினைவு கூற வேண்டிய ஒரு பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். உண்மையாகவே தேவன் நம்முடைய கண்களை திறந்து இந்த நாளிலே அமர்ந்து இந்த பண்டிகை குறித்து கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அதை தியானிப்பதற்கான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்னா உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய சத்தியத்தை நினைவு கூறுகிறோம். So we are exactly on the appointed day about Messiah. திரும்ப இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை, வந்து நம்மை எடுத்துக்கொள்ள போகிறதை, அது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எக்காலம் ஊதப்படுகிறதை நினைவு கூறுகிறோமே, நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது யூதர்களுடைய அந்த சரித்திர பின்னணி சொல்லுகிறது என்னன்னா, இந்த நாளில் இந்த பர்டிகுலர் டேல தான் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை மோரியா மலையில் வைத்து என்ன செய்தார், பலி செலுத்துவதற்காக கொண்டு போனார். இன்ஃபேக்ட் அந்த பலிபீடத்தை கட்டி தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தின நாள், the day Abraham bound Isaac, இந்த நாள்ல தான், இன்னைக்கு தான் அப்படின்னு என்ன செய்றாங்க, அவங்க நம்புறாங்க. அது ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ராம, ஒரு ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார். அந்த ஆட்டுக்கடாவினுடைய கொம்பு முட்புதரிலே சிக்கி இருக்கிறத ஆபிரகாம் பார்க்கிறார் இல்லையா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கொம்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஷோஃபார், அதுதான் ட்ரம்பட் இல்லையா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால இந்த நாளில தான் அது நடந்திருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்து. நமக்கு பைபிள்ல எந்த ப்ரூவும் இல்லை. ஹல்லேலூயா. சரி, போகட்டும். சோ இது வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்த காரியங்களை ஆமென் நீங்க மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். இட்ஸ் a day of blowing, it's a day of memorial. ஆமென். அது மாத்திரமல்ல, மேபி ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின நாளா இருக்கலாம். இது லார்ட்ஸ் appointed day, இது எக்காலம் ஊதுகிற நாள். ஹல்லேலூயா. ஒருவேளை என் கையில ஷொஃபார் இருந்தா அதை ஊதி ஆரம்பிச்சிருப்பேன், ஆனா என் கையில ஷொஃபார் இல்லை. ஆமென். ஜெபித்துக் கொள்ளுங்கள், சீக்கிரமா நல்ல ஒரு ஆமென் ஒரு யெமனி ஷொஃபார், அதான் ரொம்ப பெஸ்ட் ஷொஃபார். யெமன் என்கிற தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த யெமனி ஷொஃபார், ஆமென் ரொம்ப நாள் ஆசை ஒன்று வாங்கி ஆமென் வீட்டில் வைக்கணும் அல்லது சர்ச்சில் வச்சு அதை ப்ளோ பண்ணணும் ஒவ்வொரு சர்வீஸுக்கு முன்னாடி ஆசை. பிகாஸ் ஏதோ சிலர் அதை வந்து ரொம்ப ஃபேன்சியா செய்வாங்க, பட் we know what it is. எனக்கு உங்களுக்கு அது என்ன, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றதை நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆமென். நீ ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. சரி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில இதை வைத்து பல விஷயங்களை நம்ம தியானிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நம்ம நேர சுருக்கமாக இருக்கிறதுனால நான் தியானித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாளை குறித்து பைபிள் சொல்லும் பொழுது, இந்த நாள் யாக்கோபுக்கு இக்கட்டு நாள் அல்லது யாக்கோபுக்கு இக்கட்டு ஆரம்பிக்கிற நாள் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம ரொம்ப சந்தோஷமா ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம இந்த நாளில் பேசினாலும், the day of this trumpet, இந்த நாளிலிருந்து ஆரம்பிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம், இந்த நாள் அவ்வளவு முக்கியமான ஒரு நாள், யாக்கோபுக்கு இக்கட்டு ஆரம்பிக்கிற நாள் என்று அர்த்தமா. என்னோடு கூட சேர்ந்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம், ஜெரமியா சாப்டர் 30 verse 6 to 7, Jeremiah 30 verse 6 to 7 வாசிக்கிறேன். ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்களை கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். The feast of trumpets அப்படின்றது எந்த நாளை ஆரம்பித்து வைக்கிற நாளாக இருக்க போகிறதாம், யாக்கோபுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய இக்கட்டு காலங்களை ஆரம்பிக்கிற நாட்களாக இருக்க போகிறான். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, அந்த கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு ஆமென் வித்திடுகிற நாளா இருக்க போகிறது. ஸோ இன்னைக்கு வந்து பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த ராப்சரை குறித்ததான நம்பிக்கை பல உண்டு. சிலர் வந்து அதாவது
ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர், அதாவது ஆன்டி கிரைஸ்ட் வருவதற்கு முன்பதாகவே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற ஒரு கருத்து இருக்கு. இரண்டாவது, அந்த 3 வருஷம் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியினுடைய நடுவில் மிட் ட்ரிபுலேஷன் ராப்சர் என்று சொல்லுவாங்க. 3 வருஷம் முடிஞ்சவன மிட் ட்ரிபுலேஷன் ராப்சர் ஒன்று இருக்கும். ஆகவே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியில் 3 வருஷ காலம் நாம் இருப்போம், பின்பு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் போஸ்ட் ட்ரிபுலேஷன் ராப்சர் என்று சொல்வார்கள். அதாவது கிட்டத்தட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியினுடைய 90% காலத்தில் இருப்போம். அதாவது 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள் ஊதப்பட்டு கலசங்கள் ஊற்றப்படுகிற அந்த 7 கலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக, அதாவது ப்ரீ விராத், தேவனுடைய கோபாக்கினை பூமியில் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற இன்னொரு கருத்து இருக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க உடனே உங்க மனசுல கேட்பீங்க, பாஸ்டர் ரூபன் உங்களுடைய கருத்து என்ன, எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு. நான் அதை சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அது தேவசித்தம் திருச்சபைக்கு மாத்திரம் தெரியும். ஏன்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், ராப்சரை குறித்து நல்லா படிச்சு பாருங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதற்கு முன்பதாக நம்முடைய தியாலஜியன்ஸ் என்ன சொன்னாங்க, ஆமென், அல்லது புத்தகங்கள்ல என்ன சொன்னாங்க அப்படின்றத காட்டிலும் நீங்க உட்கார்ந்து பைபிள் என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். ஆனால் ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானிக்க வேண்டியது, அல்லது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கருத்துல வைக்க வேண்டியது, ஒரு பெரிய இக்கட்டு காலத்துக்குள்ள உலகம் போக போகிறது. இன்ஃபேக்ட் போய்கொண்டுதான் இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கொரோனா என்கிற ஒரு பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. இன்றைக்கு நான் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது செகண்ட் லாக்டவுனுக்குள்ள அவங்க போறதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திரும்ப லாக்டவுன். இந்தியாவில் கூட சபைகள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற நாடுகள் இன்னும் ஓப்பன் பண்ணப்படலை. இன்னும் அடுத்த ஒரு வேவுக்குள்ள நம்ம போக போறோம், பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொரோனாவை பற்றி மட்டும் சொல்லவில்லை, நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா ஆன்டி கிரைஸ்டுடைய ரூல் வரப்போகிறது. அவன் இந்த பூமியை ஆளுகை செய்வதற்கான எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய இக்கட்டை ஆமென் ஸ்தோத்திரம் உலகம் சந்திக்க போகிறது. ஒருவேளை நல்லா கவனிங்க, ஒருவேளை நான் சொல்ற வேர்டை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்களும் நானும் இந்த பூமியில ஆமென் அந்தி கிறிஸ்துவினுடைய காலத்தில் இருக்க வேண்டியது இருக்கும் என்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மிகப்பெரிய இக்கட்டு காலமாக இருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமோ அல்லது இருக்க போகிறோமோ, ஆனா ஒன்றை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எதற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள். கெட் ready for anything. இந்த feast of trumpetsல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, get ready, get ready. ஒருவேளை என் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து எக்காலம் தொனிக்கும் பொழுது நம்மளை முன்பதாகவே எடுத்துக்கொள்கிறார் என்றால் நம்ம என்ன செய்வோம், போய்டுவோம். ஒருவேளை if we have to go through the tribulation period, ஆமென், இந்த உபத்திரவ காலத்தின் வழியாக நம்ம போக வேண்டும் என்று இருக்கும் என்றாலும் அதன் வழியாய் கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு பலப்படுத்துவாராக வாசிக்கிறோம். ஆனாலும் அந்த இக்கட்டு காலத்திற்கு அவன் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறதுனால, எப்படி எகிப்தில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காத்தாரோ, ஆமென், எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி நடுவில் இருந்து காப்பாற்றினாரோ, எப்படி தானியேலை சிங்க கெபிக்குள்ள வைத்து காப்பாற்றினாரோ, ஒருவேளை மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை நாம இந்த பூமியில இருக்க வேண்டியது என்று இருக்கும் என்றால் கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நம்ம எடுத்துக்கொள்வார். ஆனாலும் மிக தெளிவாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த feast of trumpetsல உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, ஆமென், it is soon the days of trouble. ஆமென். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஜேக்கப்ஸ் trouble என்ன செய்ய போகிறது, ஆரம்பிக்க போகிறது. அந்த நாள்ல யார் நிற்கக்கூடும்? சில வசனங்களை எழுதிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். ஏசாயா 13ஆம் அதிகாரம் ஆமென் 6 to 8 வரை நீங்க என்ன செய்யுங்க, எழுதிக் கொள்ளுங்கள். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. ஆமென். This is the day of trumpets. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், அந்த நாள் இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்பு
அடைப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். ஹல்லேலூயா, ஆமென். அது அரணிப்பான நகரங்களும் உயர்ந்த கொத்தளங்களுக்கு விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒருவேளை நம்மை கர்த்தர் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பூமியில இருக்க வேண்டியது இருக்கும் என்று சொன்னாலும் கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்வார். தம்முடைய கூடார மலையிலே தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? We should understand the times and season. காலங்களையும் நாட்களையும் மிக கவனமாய் கவனித்து கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வேதனை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு ஆண்டவருடைய டைம்ஸ், ஆண்டவருடைய சீசன்ஸ், ஆமென், நீங்களும் நானும் கணக்கிட்டு, ஆமென், ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையும் ஆயத்தப்படுத்தணும், ஆமென், தேசத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற நிலையில இருக்க வேண்டிய நாம, இன்ஃபேக்ட் ஜாமக்காரர்களை போல விழித்திருக்க வேண்டிய நாம உலக கவலைகள்னால, லௌகீக கவலைகள்னால, உலக பிரகாரமான ஆசைகள்ல சிக்குண்டு அப்படிப்பட்ட செய்திகளுக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வரும்போது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், ஆமென் ஆமென் என்று சொல்லி அநேகர் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையை அசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். திருடன் வருகிறதை போல அவர் என்ன செய்ய போகிறார்? இதை பற்றியெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். திருடன் வருக, மறுபடியும் அதெல்லாம் பேச நமக்கு டைம் இல்லை. வாட் டஸ் இட் மீன்? ஆனாலும் இந்த எக்கால சத்த பண்டிகை அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு வருது. கெட் ரெடி ஃபார் எனிதிங். எதற்கும் நீங்க என்ன செய்யுங்க? ஆயத்தமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஈவன் தி டெவில் நோஸ் தி டைம். உங்களுக்கு தெரியுமா? நீதிமொழிகள் புத்தகம், ஆமென், நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18 20 வரை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமென், நீதிமொழிகள் 7:18 20 வரைக்கும் ஒரு வாலிபனை நோக்கி ஒரு வேசி சொல்ற வார்த்தை நீங்க பார்த்தியா? வா, விடிய காலம் வரைக்கும் சம்போகமா இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம், புருஷன் வீட்டில் இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையில கொண்டு போனான். யாரு? புருஷன் போயிட்டான், பணப்பையை தன்னுடைய கையில கொண்டு போயிட்டான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி. பாருங்க, இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. இந்த குறிக்கப்பட்ட நாளிலேன்ற வேர்டு தான் ஆமென் மோவாதீம், அப்பாயிண்டட் டேல. பிசாசு சொல்றான், இன்னைக்கு சபையாகிய இந்த வாலிபனை சபைக்கு ஒப்பிட்டு, இந்த விபச்சாரியை பிசாசுக்கு ஒப்பிட்டு, நல்லா நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். வஞ்சிக்கிறாள் அவள், சபையை வஞ்சிக்கிறார். கவனி, புருஷன் போயிட்டாரு, அவர் திரும்ப வருவாரு, அவர் குறிப்பிட்ட நாளில வருவார். எப்படி சொல்றான் பாருங்க, குறிக்கப்பட்ட நாளில வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். இன்றைக்கு சபையும் எப்படித்தான் இனிப்பான வார்த்தையினால வசப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக கவலைக்கு, ஆமென், உலக ஆசாபாசங்களுக்கு, உலக பிரகாரமான காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து வசமாக்கி கொண்டது. நமக்கு தெரியல தேவனுடைய காலங்கள். நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிற காலங்களை நாம் தான் கணக்கிட வேண்டும். ஆமென். பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தினுடைய ஆமென் இந்த சீசன்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று, எப்படி இருக்கும், நீர் எப்பொழுது ஆமென் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறீர் என்று காலங்களை குறித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அழகா விட்டு சொன்னார், ஏம்பா, எப்போ மழை பெய்யும், எப்போ மழை பெய்யாதுன்னு வானம் செவ்வேறுன்னு இருக்கிறதை வைத்து, சிவப்பா இருக்கிறத வைத்து நீங்க கணக்கிடுறீங்களே, அதே போல என்னுடைய நாட்களை நீங்க என்ன செய்யுங்க, கணக்கிடுங்கன்னு அழகா சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மணவாட்டியாகிய நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், அவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறோம். நம்முடைய முக்கியமான வேலை என்னவா இருக்க வேண்டும்? ஜாமக்காரர்களை போல விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மணவாட்டியை போல மணவாளன் எப்பொழுது வரப்போகிறார் என்று அவருக்காக காத்திருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை விட்டு ஆமென் ஆண்டவரை மறந்து விட்டு அவர் குறித்த காலத்தில் வரட்டும், ஆமென், அதுவரைக்கும் நாம் சம்போகமாய் இருப்போம், சுகபோகமாய் வாழ்வோம் என்று இந்த பூமியில இஷ்டப்படி நாம் வாழ்ந்துவோம் என்றால் நிச்சயமாக எக்கால சத்தம் ஊதும் பொழுதே
அவரை நம்ம இழந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹalleluya. இந்த வசனத்தை வைத்து சொல்லுகிற நீதிமொழிகள் 7:20, even the devil knows the appointed time. இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை விரட்ட சென்ற பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே, குறித்த காலத்திற்கு முன்பாகவே எங்களை நீர் ஏன் தொந்தரவு செய்ய வருகிறீர்? அவனுக்கு தெரியுது, அவனுடைய நேரமும் தெரியுது, ஆண்டவருடைய நேரமும் தெரியுது. ஆனா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நமக்கோ தெரியவில்லை. அதனாலதான் ஆண்டவர் கதறினார் எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளில் சேர்த்துக் கொள்கிறது போல எத்தனையோ முறை உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்தேன். நீயோ என்ன செஞ்சிட்ட? என்னுடைய டைம்ஸை, என்னுடைய சீசன்ஸை மிஸ் பண்ணிட்டேன். சுனமெத்தி, இதோ வாசப்படியிலிருந்து நான் கதவை தட்டுகிறேன். என் தலை ஆமென் தண்ணீரினாலும் என் தலை பனியினாலும் நினைந்திருக்கிறது. The season has come. நான் வந்து கதவை தட்டுகிறேன். நான் வர வேண்டிய நாள் வந்து விட்டது. கதவை திறன்னு ஆண்டவர் கதவை தட்டும் பொழுது she was not ready. She was not ready. தன் சுகபோகத்தில், தன் தூக்க மயத்தில், தன்னுடைய இன்பத்தில் லயித்து படுத்து விட்டாள். எந்திரிக்க மனதில்லை. இன்றைக்கு இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ்ல, இந்த ரோஸ் ஹஷானால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தயவாய் ஆமென் ஆவியான உங்களை பார்த்து பேசுகிறார். மகளே, விழித்துக்கொள். இது ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். ஹalleluya. யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் ஆரம்பிக்க போகிறது. ஒருவேளை பலர் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று சொல்லும் பொழுது இது இஸ்ரவேலருக்கு குறித்து மட்டும்தான் சொல்லப்படுகிறது, நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வோம் என்று நினைக்கிறோம். இல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை who knows we might go through. யாரும் ராப்சர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரை ஒருவரும் ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுவது, ரகசிய வருகை என்பது ட்ரிபுலேஷனுக்கு முன்பதாகவா அல்லது நடுவிலையா என்பதை இதுவரைக்கும் ஒருவரும் ப்ரூஃப் பண்ணவில்லை. ஸ்டில் இன்னைக்கும் ஆமென் வேத ஆராய்ச்சியாளர்களாக டிபேட் பண்ணப்பட்டு வரக்கூடிய ஒரு சத்தியமாகத்தான் இருக்குது. சிலர் அதை ஆமென் ஸ்தோத்திரம் ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்புகிறார்கள், நம்பவில்லை, இட் டசன்ட் மேட்டர். ஹalleluya. ஆனால் ஒரு விஷயம், ஆமென், நானும் வேத புத்தகத்தை ஆராய்கிறதுனால சொல்றேன், இன்னையும் ராப்சர் என்பது டிபேட்டபிள் சப்ஜெக்ட் தான். இன்னும் யாரும் ஒரு முடிவுக்கு வர கிடையாது, ஒருத்தர் முடிவு வரவே கிடையாது. ஹalleluya. ஆகையினால நாமளும் ஒரு முடிவுக்கெல்லாம் வர வேண்டாம், எதற்கும் தயாராக இருப்போமே. எக்காலம் ஊதும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னவா இருப்போம்? தயாரா இருப்போம். அல்லது எக்காலம் ஊதும் பொழுது ஜேக்கப்ஸ் ட்ரபிள் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும். ஒருவேளை அதற்கு நாம் தயாராக இருக்கலாம். எது எப்படினாலும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள போகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் புத்தியற்றவர்களாக விளக்குல எண்ணெய் இல்லாதபடி இருந்துவிட வேண்டாம். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் திருடன் வருகிறது போல வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? திருடன் வரப்போகிறார். அதாவது நைட்டில் வருவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எருசலேம் தேவாலய சுற்றிலும் இருக்கக்கூடிய மதில்களிலே 24 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். 24 ஸ்டேஷன்ஸ், காவலை காக்கக்கூடிய 24 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்லையும் குறைந்தது 10 கார்ட்ஸ் இருப்பாங்க, 10 காவலாளிகள் இருப்பாங்க. அப்போ ஒரு இரவுல எருசலேம் தேவாலயத்தை அன்றைக்கு காட்பதற்கு 240 லேவியர்கள், மறுபடியும் சொல்றேன், 240 லேவியர்கள் காவலிலே தரித்திருப்பார்கள். இதோடு கூட சேர்த்து 30 ஆசாரியர்கள் அந்த மாலை வேளை செலுத்தப்பட வேண்டிய பலியை செலுத்துவதற்காக 30 ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஆக டோட்டலா 270 பேர் தேவ ஆலயத்தில் இரவுல டியூட்டியில் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஹalleluya. சோ 24 ஸ்டேஷன்ஸ்ல ஒரு ஸ்டேஷனுக்கு 10 வீதம், ஆமென், 240 லேவியர்களை காவலுக்கும் 30 ஆசாரியர்களை ஆராதனைக்கும் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். இரவு முழுவதும் ஆமென் அந்த எருசலேம் தேவாலயம் மின்னிக் கொண்டிருக்கும், வெளிச்சத்தில் இருக்கும். யாரும் உள்ள நுழைந்ததை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கவனமாக இந்த நைட் வாட்ச்மேன் அவங்க என்ன செய்வாங்க? இந்த ஸ்டேஷன்ஸ்ல இருந்து காத்து கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிள்ல ஆமென் இரவின் 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஜாமம் என்பது ஒவ்வொரு 3 மணி நேரம். இரவு 6 முதல் 9 வரை முதல் ஜாமம், 9 முதல் 10 வரை 2ஆம் ஜாமம், இப்படி 9 முதல் 12 வரை 2வது ஜாமம், 12 முதல் 3 வரை அதிகாலை 3 வரை 3ஆம் ஜாமம், அதிகாலை 3லிருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இரவின் 4ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்தாரெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? என்ன நடக்குமா? ஆசாரியன் என்ன செய்வான்? பிரதான ஆசாரியன் திடீர்னு அவர் வீட்டிலேருந்து கிளம்பி இவங்கெல்லாம் நல்லா காவல் காத்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு பார்ப்பதற்காக இரவில் என்ன செய்வாராம்? வருவாராம். அதனால
இந்த இரவுல வரக்கூடிய ஆசாரியனுக்கு ஆமென் ஒரு ஒரு அடைமொழி, திருடன் வருகிறதை போல வருகிறவன். ஹல்லேலூயா. இது ஒரு அடைமொழி. thief in the night. ஆசாரியனுக்கு வச்சிருக்க பேர் thief in the night. ஹல்லேலூயா. திடீர்னு வருவார். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விழித்திருந்த காவலிலே தரித்திருக்க வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், தேசத்துக்காக திறப்பில் நின்று மன்றாடி கொண்டிருக்க வேண்டும், அழிந்து போகிற ஜனங்களுக்காக அழுது கொண்டிருக்க வேண்டும், சபைகளுக்காக நீங்க என்ன செய்யணும், காத்து கொண்டிருக்க வேண்டிய நேரம். எப்பொழுது நான் வருவேன் என்று தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது, நான் பார்க்கும் பொழுது உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ என்னவாரு, எச்சரிக்கையாயிருன்னு சொல்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இந்த பிரதான ஆசாரியன் அந்த இரவு வேளையில திருடனை போல பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கார்டு, ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன் தூங்கி கொண்டிருப்பான் என்றால், அவன் நேரம் அவன் ட்ரெஸ்ஸை என்ன செய்வான், உரிந்து அவனை நிர்வாணமா விட்டுருவான். அவ்வளவுதான், வீட்டுக்கு காலையில போவே முடியாது. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது வெளிப்படுத்துற விசேஷத்துல, நான் வரும்பொழுது உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ்ல மிக தெளிவாய் கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுறார். நீங்களும் நானும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த ராக் காலத்துல இருக்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வந்துவிட்டது என்று சொல்கிறாரே, அதுபோல ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம அசதியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. whatever it might be, whether it is a rapture or it is antichrist, it doesn't matter for us. Amen. We should be awake. நீங்களும் நான் என்ன செய்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். இந்த ரோஸ் ஹஷானால நீங்களும் நான் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். யார் ஆயத்தமாகவில்லையோ, யார் உலகத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, யார் எப்படி வீடு வாங்கலாம், எப்படி நம்முடைய சம்பத்தை பெருக்கலாம், எப்படி கோடீஸ்வரன் ஆகலாம், இதை பற்றி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வருகையில் நீங்கள் என்ன செய்வீங்க, விடப்படுவீர்கள். வீடு வேணும் இல்லைன்னு சொல்ல, கர்த்தர் நன்மையினால நிரப்புகிறார். ஒன்றுமில்லாமல் இந்த பூமியில் வாழ்வதற்கு என்று கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய நோக்கமெல்லாம் என்னன்னா, எக்கால சத்தத்தை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. எக்கால சத்தத்தை கேட்பதற்கு என்னவா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அந்த டே மேபி இந்த இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர், who knows. இன்னும் ஆமென் ஸ்தோத்திரம். எக்கால சத்த பண்டிகை முடிவதற்கு 2 நாட்கள் இருக்குது. யாருக்கு தெரியும், இந்த 2 நாட்களுக்குள்ள ஆண்டவர் வரலாம், வராமையும் போகலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வர போறாரா, ஆன்டி கிரைஸ்ட் வர போறானா, ஆமென், நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒன்றே ஒன்று, ஆர் வி ரெடி, ஆர் வி ரெடி ஃபார் த வாய்ஸ் of the trumpet. அந்த யாம் தெருவாவுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஃபைனல் பிளாஸ்ட். ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம். தெருவா, ஆமென் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். டெக்கியா, ஷெஃபாரிம், தெருவா, இந்த பிளாஸ்ட் அடிக்கும் பொழுது அதை கேட்பதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்களாண்ணா? உண்மையா சொல்லுவேன், வாட் எவர் இட் மைட் பி, அதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட போறதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எக்கால சத்த பண்டிகை வரப்போகிறது. ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பண்டிகை வரப்போகிறது. அன்றைக்கு அந்த நாளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு கிரேட் டே, ஆண்டவர் திரும்ப இந்த பூமிக்கே வரப்போகிறார். கூடார பண்டிகையில் அவரோடு கூட என்ன செய்ய போகிறோம், ஆமென், 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாட்சி செய்ய போகிறோம். தட்ஸ் த பிக்கஸ்ட் டே. அதுவும் நம்ம லைஃப்பில் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ரோஸ் ஹஷானால, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸில், ஆமாப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள். ஆண்டவரே, அசதியாய், ஆண்டவரே, சாங்க போங்கமாய், ஆமென், ஆண்டவரே, ஆயத்தம் இல்லாதவர்களாய், உலக கவலைகளால் நிறைந்தவர்களாய், துக்க நிறைஞ்சவங்களா, எப்பவுமே இந்த உலகத்தை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா, எங்களை நீங்கள் இன்னைக்கு தட்டி எழுப்புவதற்காக நன்றி. அந்த எக்கால சத்தம் காதுகளில் தொழிக்கட்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்கிற சத்தம் இன்றைக்கு ஒவ்வொரு காதுகளிலும் தொனிக்கட்டும்பா. ரைஸ் யுவர் பீப்புள். உலர்ந்த எலும்புகள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினால உயிரோடு கூட எழும்புவார்களாக. தேவனுடைய ஜீவனுள்ள ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில பிரவேசிப்பீராக. எழுந்து காலூன்றி நிற்கட்டும். உலக கவலைகள், உலக பாரங்கள், ஆமென், உலக வேதனைகளை தூக்கி தூர எறிந்துட்டு கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகட்டும், ஆயத்தமாகட்டும். யாக்கோபுடைய இக்கட்டு காலம் வரப்போகிறதே, ஆமென். ஒருவேளை அதன் வழியாக நாங்கள் போக வேண்டியது இருப்போம் என்றால் அதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீரா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.